ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பீஸா சாஸ் செய்யலாங்க. அது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் 4 ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் 3 எடுத்திருக்கேன். கழுவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகா, ஒரு சின்ன பல்லு 3 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெந்திருக்கு. ரொம்ப நல்லா வேகணும்னு இல்லைங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறினோன்னு 2 அரைச்சிக்கிட்டு 1 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயில் ஒரு பெரிய பல்லு பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் பாதி போட்டிருக்கோம், இந்த மிச்ச பாதி இது. ஒரு வெங்காயம் போதும் 3 தக்காளிக்கு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு. பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைக்கு. இதுக்கு நம்ம காரம்லாம் போட வேண்டாம். நம்ம ஏற்கனவே அதில் 2 மிளகாய் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம். வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டால் போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லியை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பீஸா செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். மாவுலேருந்து எல்லாமே மைதா மாவு சேர்க்காமல் நம்ம சப்பாத்தி கோதுமை மாவுலேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 வெங்காயம் பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக ஊற்றினா போதும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம். அதோடு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ். இவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஆறணுன்னு பாட்டிலில் போட்டு எப்படியும் ஒரு 10 நாள் நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ தேவைக்கு தான் செஞ்சுருக்கேன், கம்மியாக செஞ்சுருக்கிறேன். இது ஒரு 4 பீஸாவுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இதுக்கு மேலேயும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம பூசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே சோஸ் செஞ்சிடலாங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.